ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதலடியாக வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோகள் வேணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த விவோ T3X 5G மாடலில் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் டிஸ்அசம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம நேசித்து பொறுமையாக செய்யணும். உடனே அதில் சக்ஸஸ் கிடைக்காது. ஓகே, இதோட டிஸ்அசம்பிளில் மொதல் ஸ்டெப்பு நீங்கள் ஒரு ஃபோனை கேட்டுறீங்க அப்படின்னா சிம் ட்ரே வெளியே எடுத்துடணும். அதையும் பார்த்துங்க. 2 சிம்மு அல்லது ஒரு SD கார்டு, 2 சிம்மு போட்டுக்கலாம், அல்லது ஒரு SD கார்டு ஒரு சிம்மு போட்டுக்கலாம். பேக் டோரு உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பொறுமையாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி திறக்கலாம். ஏன்னா கண்ணாடி இருந்ததுன்னா உங்களுக்கு கிராக்கு அடிச்சதுன்னா கஸ்டமருக்கும் உங்களுக்கும் சண்டை ஆயிரும். அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த லெதர் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெட்டு போல்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபிங்கர் பண்ணி கிளியாமல் எடுக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. ஃபிங்கர் கிழிஞ்சது அப்படின்னா 5G மாடலு இப்போ 1 இயர்க்குள்ளே தான் ஆகும். அதனால் கிடைக்காது. கஸ்டமர்கிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு கிளியாமல் எடுக்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். பேக் டோர் ஓப்பன் பண்ணும் போதும் அல்லது ஸ்க்ரூவை கட்டும் போதும் எங்கே இருக்குன்றதை பார்த்து நுணுக்கமாக செய்யணும். அதான் இதில் எல்லா மெக்கானிக்கும் நுணுக்கமாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் எங்கே ஏமாறணுமோ அங்கே நீங்கள் ஏமாந்துருவீங்க. அதனால் நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல பழக்கம் உள்ளவங்கள்ட்ட இந்த மொபைலு அல்லது எலக்ட்ரானிக் பொருளை சர்வீஸ் பண்ணுங்க. அவங்க தான் கொஞ்சம் நீட்டாக பார்ப்பாங்க. நானும் இதே தொழிலில் இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். விவோ ஒரிஜினல் பேட்ரி எப்படி இருக்குன்ற பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பேட்ரி. இது 6000 mAh உள்ள ஒரு பெரிய பேட்ரி. இந்த பேட்ரி போயிட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா 1 இயருக்கு அப்புறம் தான் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும். பட் டிஸ்பிளே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஏன்னா ஒரே மாடல் டிஸ்பிளே உங்களுக்கு 4-5 மாடல் செட் ஆகும். அதனால் டிஸ்பிளே வந்து கட்டாயம் கிடச்சிரும். எப்படி இருக்குன்னு தான் பாருங்கள். ஆன் ஆஃப் ஸ்டிப்பு வந்து உள்ள அந்த அடியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கனெக்டர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். சார்ஜிங் கனெக்டரு, இது வந்து பேட்ரி கனெக்டர். மேலே இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஆண்டனா, உங்களுக்கு டவர் காட்டக்கூடிய இடம். இது வந்து நெட்வொர்க் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தண்ணி போகாமல் இருக்க வைசர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது இயர் ஸ்பீக்கர், அதாவது நம்ம காதில் வச்சு பேசும்போது கேட்குது இல்லையா. செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு 2 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், அதாவது ரிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. வைப்ரேஷன் மோட்டார் உள்ளே இருக்குது. கீழே இருக்கக்கூடிய சார்ஜிங் லைன் எல்லாமே இருக்குது. இதுதான் அதோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கஸ்டமர் ஏற்கனவே மாற்றிருக்காங்க. பட் 2 மந்த்து கூட ஓடலை. நம்மக்கிட்ட வந்தாங்க. சரி ஓகே, ப்ரைஸும் நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப வந்து கடை டல்லு தான். எல்லா கடையுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா தொழில் அப்படின்னா நம்ம உடனே சம்பாதிக்க முடியாது. ஒரு நாள் நம்ம 1000 ரூபா சம்பாரிச்சோம் அப்படின்னா 10 நாளுக்கு நமக்கு புடத்தையாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப டல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.